வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் லைட் ஹவுஸ் சேனல். இன்றைக்கு நம்ம கூடுவாஞ்சேரியில் ஒரு சிறப்பான டூப்ளெக்ஸ் வீடு பார்க்க வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இது வந்து வேலம்மாள் ஸ்கூலு நெல்லிக்குப்பம் ரோட்டில் இருக்குது. இந்த வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து எக்ஸாக்டு ஒரு 500 மீட்டரில் நம்ம வீடு அமைஞ்சிருக்குது. பக்கத்துலேயே இந்த சிட்டி யூனியன் பேங்க். அது இப்போ சிட்டி யூனியன் பேங்க்கு ஆப்போசிட்டில் வந்தோம்னா நம்ம வீடு வந்துடும் 1/2 கிலோமீட்டரில். இதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு, டூப்ளெக்ஸ் வீடு. இதனுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா 912 ஸ்கொயர் ஃபீட்டு, 24க்கு 38. பில்டப் ஏரியா 1550. கீழே மேலே டூப்ளெக்ஸ் வீடு கட்டியிருக்கிறாரு. இந்த வீடு வந்து பாருங்கள், இப்போ வந்து கார் பார்க்கிங் பார்க்குறோம். நல்ல அருமையாக நல்ல எஸ்யூவி 500 மகேந்திரா காரையே கொண்டாந்து நிறுத்தலாம், அவ்வளோ பெரிய இடம். இப்போ பக்கத்தில் நம்ம வீட்டினுடைய என்ட்ரன்ஸு அருமையாக டிக்வுட் ரோட் போட்டிருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹால், லிவிங் ஏரியா நல்ல கச்சிதமான சைஸில் இருக்குது. லிவிங் ஏரியாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம ஒரு பக்கம் பெட்ரூம் வந்துடும், ஒரு பக்கம் கிச்சன் வரும். மேலே டூப்ளெக்ஸுங்கிறதுனா உள்ளே மாடிப்படி வந்துடும். இது இப்போ நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காரு, நல்ல வெண்டிலேஷன் நல்லாவே இருக்கும். இபி வந்து 3 பேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் இபி வாங்கலை, இப்போ இபி கனெக்ஷன் கொடுத்துருவாரு. நம்ம கையில் ஒப்படைக்கிறப்ப இபி கனெக்ஷன்லாம் கொடுத்துருவாரு. இது அப்ஸ்டேர் ஏரியா, மேலே ஏறுறதுக்கு. கீழேயும் ஒரு ஏரியா இருக்குது, அது வாஷிங் ஏரியா கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம கிச்சன் பார்க்குறோம். நல்ல ஓப்பன் கிச்சன் தான் வச்சுருக்காரு. ஏன்னா இப்போ உள்ள மக்கள் எல்லாருமே ஓப்பன் கிச்சன் தான் விருப்பப்படுறாங்க. அந்த வகையில் தான் ஒரு அமெரிக்கா ஒரு எல்லா பக்கமும் 4 பக்கமும் நல்ல வெளிச்சம் காத்தோட்ட வசதியோடு பண்ணி கொடுத்துருக்குறாரு. பாருங்கள், சைட்லேயும் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காரு. நல்ல மெட்டீரியல்ஸ் எல்லாம் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் போட்டிருக்காரு. அதிலே செல்ஃபு கொடுத்துருக்காரு, மேலே லேப்டாப் கொடுத்துருக்காரு. நல்ல பெரிய சைஸ் கிச்சன் தான் இது. கிச்சன்லேருந்து இப்போ வெளியில் வர்றோம். வெளியில் வந்தோம்னா லெஃப்ட் சைடில் அது அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கிற ஒரு பெட்ரூமு. நல்ல குபேர மூலையில் தான் அந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குது. நல்ல வாசப்படி தான் கட்டியிருக்கிறாரு. டைல்ஸு நல்லா தான் போட்டிருக்காரு. அதேமாதிரிக்கா அந்த செல்ஃபு மேலே லேப்டு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. வுட் ஒர்க்கெலாம் நம்ம தான் பண்ணிக்கணும். அதுவும் கீழே அந்த இப்போ பார்க்குறது நம்ம பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இன்னும் போடல. ஏன்னா ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிறதுனா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ ஹால் பார்க்குறோம். இந்த ஹால்லேருந்து தான் மேலே இப்போ போகணும் அடுத்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. ஏன்னா டூப்ளெக்ஸ் வீடுங்கிறதுலாம் அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்துடலாம். இப்போ மேலே வந்துட்டோம். நம்ம மேலே வந்து டிசைன் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இப்போ வந்து சைட் பை சைடு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காரு. அந்த 2 பெட்ரூமுக்கு வெளியிலையும் அவர் காத்தோட்ட வசதி இருக்கணுங்கிறதுக்காக 2 பால்கனி கொடுத்துருக்கிறாரு. வாங்க அதை பார்ப்போம். வாங்க, இதுதான் அந்த பெட்ரூமு. அதுலேயும் நல்ல வெளிச்சமாக இருக்கிறதுக்காக நல்லபடியாக ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காரு, டபுள் சைடு. பாருங்கள், இப்போ வெளியில் அந்த பால்கனி வந்திருக்கோம். நல்ல பிரமாதமாக இருக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஈவினிங் டயத்தில் நல்ல பொழுதுபோக்காக ஒரு சேர் போட்டு உட்காந்து நல்ல காற்றோட்ட வசதியாகவும் இருக்கும். நல்ல மாதிரியே தான் அமைச்சிருக்காரு. அது ஈசானியத்தில் அந்த சிட் அவுட் அமைச்சிருக்குது, ரொம்ப பெண்டாஸ்டிக்காக இருக்குது.
அதிலே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாரு அட்டாச்சு. இப்போ மேலே அந்த ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். அதில் லேப்டாப் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து வுட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணிக்க வேண்டியதான், நம்ம செலவு தான் இருக்குது. இப்போ அடுத்தது இப்போ செகண்ட் பெட்ரூம் போகிறோம் பாருங்கள். இது செகண்ட் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் தான். நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாரு. அப்புறம் லேப்டாப் கொடுத்துருக்காரு. மேலே அருமையாக தான் இருக்குது. சைட்லேயே கீழே வந்து நமக்கு அந்த பாத்ரூம் கொடுத்துருக்காரு. பக்கத்துலேயே ஒரு செல்ஃப் கொடுத்துருக்குறாரு. வெளியில் நான் சொன்னது மாரிக்கே அந்த ஈசான்யத்தில் எப்படி கொடுத்துருக்காரோ அதே மாரிக்கே அந்த பின்பகுதியிலையும் ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காரு. அதுவும் நல்ல காற்றோட்ட வசதியாக நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே வேணால் ஒரு ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கலாம் அந்த ஏரியாவை. ஏன்னா 2 பால்கனி இருக்குது. ஒரு பக்கம் வந்து நம்ம ஷீட்டை வச்சு கவர் பண்ணிக்கலாம். அந்த மாரி ப்ரொவிஷனில் தான் கட்டியிருக்காரு. அது நம்ம உங்களுடைய விருப்பம் இருந்துச்சுன்னா அதை பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ மேலே டாப் ஃப்ளோர் வந்திருக்கோம் பாருங்கள். கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காரு. மேலே ஒரு 500 லிட்டரில் ஒரு டேங்க் வச்சுருக்காரு. மெட்டீரியல்லாம் நல்ல மெட்டீரியல் தான் போட்டு கட்டியிருக்கிறாரு. அதிலெல்லாம் நம்ம சிமெண்ட்டும் அதே மாதிரிக்க நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காரு. இப்போ மேலேருந்து நம்ம சுற்று வட்டாரம்லாம் பாருங்களேன். உங்களுக்கு நல்ல ஹாட்டஸ்ட் பிளேஸு, நல்ல வெல் டெவலப் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த வேலம்மாள் ஸ்கூல் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பகுதி பூரா எல்லாம் ஹை டெவலப். ஒரு சில இடங்களை தவிர பாக்கி எல்லாமே மேக்சிமம் வீடுகள் வந்துடுச்சு. எல்லாமே நியூலி ஜென்ரேட்டட் ஹவுஸ் தான். இங்கேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 500 மீட்டர்ஸில் நம்ம மெயின் ரோடு வந்துடுறோம். அதான் வேலம்மாள் ஸ்கூலு. இந்த ஃபஸ்ட்டில் காட்டியிருக்கேன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்துடும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அது. வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்த்துருக்க வீடு டூப்ளெக்ஸ் வீடு கூடாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர்ஸ், வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக 500 மீட்டர்ஸ் சுவாதி நகருங்கிற ஏரியாவில் இருக்குது. நார்த்து ஃபேஸிங் பார்த்து கட்டியிருக்கு. 24க்கு 38 912 ஸ்கொயர் ஃபீட்டு இடம். 1550 பில்டப் ஏரியா. இது 95 ரூபா பில்டர் கோட் பண்ணியிருக்காரு. நம்ம ஸ்லைட்லி நெகோசியபிள். நம்ம லைட் ஹவுஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் இங்கே கொடுக்குற ஒரு வாரம் கொடுக்குற வீடு மனையிலும் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மேலும் விரிவான விவரங்களுக்கு நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.